பாரம்பரிய சமையல். பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் நம்ம சாமை கிச்சடி பார்க்க போகிறோம். சாமை கிச்சடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சாமை அரிசி, கேரட், பீன்ஸ், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கடலைப்பருப்பு, இந்துப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் எண்ணெய், நெய். இப்போ சாமை கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாமை அரிசி ஒரு கப்பு எடுத்துக்கலாம். சாமை அரிசியை நல்லா கழுவிட்டு, இதில் கல் இருக்கும், கல் மண்ணெல்லாம் இருக்கும். நல்லா அரிசி அரிச்சு கல் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நான் எடுத்துருக்கேன். இது ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அது கடாயை வச்சுக்கலாம் அடுப்பில். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. அந்த வாசனைக்கு தான் நம்ம போடுறோம். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. இது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நான் தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, இல்லைன்னா வேறு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், எதில் வேணால் செய்யலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிக்க போகிறோம். அது கூடவே ஒரு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் அந்த வாசனை நல்லாயிருக்கும், செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. கடுகு வெடிக்கும் போதே கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, அந்த வாசனைக்கு நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக கட் பண்ண நான் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக அதை ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, அது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக கேரட்டு நான் 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட்டை சேர்த்துக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது, பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். இது வெறும் பச்சை மிளகாய் காரம் தான் போடுறோம், அதனால் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கீறி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்து உப்பு போடுறேன், நம்ம காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பாதி வதங்கின பிறகு தக்காளி நான் சின்ன தக்காளி 2 எடுத்துருக்கேன். 1 பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கிச்சடினாலே மஞ்சள் கலரில் இருக்கும் இல்லைங்களா, மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி முக்கால்வாசி வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிறுதானியத்துக்கும் ஒவ்வொரு அளவில் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம சாமை அரிசி எடுத்துருக்கோம், 1 கப்பு அரிசிக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 1 கப்பு எடுத்திருக்கேன். கிச்சடினா கொஞ்சம் குழைவாக வேகணும், அதனால் நான் 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன். 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் அந்த அரிசிக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கணும். இது கொதிச்ச உடனே மூடி போட்டு மூடிடுங்க. கொதிச்ச உடனே நம்ம அரிசியை போட போகிறோம். இப்போ தண்ணி கொதிக்குது. நம்ம அந்த அரிசி ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம ரவை கிச்சடியெலாம் பண்ணுற மாதிரி தான் இதுவும். ஆனால் அரிசியில் பண்ணுறோம், சிறுதானியத்தில் பண்ணுறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த சாமையில் தான் பண்ணணும்னு இல்லை, எல்லா சிறுதானியத்துலேயுமே பண்ணலாம். ரவைக்கு பதில் இது சேர்த்துக்கலாம். ரவை வந்து அவ்வளோ நல்லது இல்லை இல்லைங்களா? உடம்புக்கும் நல்லது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருக்கும், ஹெல்த்தாகவும் இருக்கும். இது மூடி போட்டு வேக வைங்க. இது வந்து நீங்கள் குக்கரில் கூட செய்யலாம். இதை மாதிரி பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா ரெடி ஆயிடும். நம்ம குக்கரில் செய்யக்கூடாது. குக்கரை விட மண்பானை ரொம்ப நல்லதுன்னு மண் சட்டியில் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய வரைக்கும் மண் சட்டியில் பண்ண பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் பண்ணும்போது. இது வெந்துருச்சான்னு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது நீங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். பசங்க ஸ்கூல் போயிட்டு வரும்போது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா சுட சுட 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சாதாரணமாக நம்ம ரவை இல்லைன்னா கோதுமை ரவை, சம்பா கோதுமை ரவையிலையும் இந்த மாதிரி செய்யலாம். அதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம சாமையில் சிறுதானியத்தில் பண்ணியிருக்கோம். இதில் மட்டும் இல்லை, எல்லா சிறுதானியத்துலையுமே பண்ணலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரம் செரிமானம் ஆகும். அதனால் பயப்படாமல் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.